திமுக இனி சட்டசபைக்குள்ளவே வராது, வெற்றி பெறவே முடியாது அப்படின்ட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில் பேசியிருக்காரு. கால் ஊன்றவே முடியாது இதுக்கப்புறம் திமுக. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தவங்க அப்படி தான் சொல்கிறது. நாங்கள் எங்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறது. அப்படி எம்ஜிஆர் கூட சொன்னார், அவரையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஜெயலலிதா சொன்னாங்க, அவங்களையும் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கோம். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு தான் வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லாம் சபையில் உட்காரும்போது பெருமைக்காக பேசுகிறத தவிர அதெல்லாம் ஒரு அரசியல் ஞானத்தோடு சொல்லலை. அதே போல் ஊரா விட்டு நெய்யில் யாருக்கு ஸ்வீட் செய்து கொடுக்கிறீர்கள் என்றோ, எதற்கெடுத்தாலும் நிதி இல்லைன்னு சொன்னவங்க இப்போ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற பிரச்சாரத்தின் போது விஜய் பேசினார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ முதல்வர் ஆனவனை நலத்திட்டம் வழங்குறதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னவர் எம்எல்ஏங்களுக்கு அரசு பணத்தில் கார் வழங்குவது சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? எம்எல்ஏங்களுக்கு கார் வழங்குவதுன்னு வந்த நியூஸை பார்த்த உடனே நான் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் நான் கூட சொன்னேன். அதோட நான் மாறுபட்ட கருத்தால. ஆனால் அதுக்கப்புறம் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்க்கும்போது கார் இல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் கேள்வி கேட்டாலும் அவருக்கு 3 கார் இருக்குதுன்னு பத்திரிகையில் வந்து செய்தி இருக்கு. ஆகையினால எல்லாருக்கும் கார் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும். 1 கார் 2 கார் 3 கார் வச்சுருக்கிறவங்களாம் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மக்களுடையது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நாங்கள் கார் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு கால் வேணான்னு சொல்கிறோம். இப்போ அந்த 25,000 வந்து அந்த படி கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குற படியை வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க என்ன கோரிக்கை, அவங்க சைட்லேருந்து என்ன ஒரு முழக்கத்தை வச்சுருக்காங்கன்னா, நாங்கள்லாம் வந்து இறந்து போன விலங்குகள் மலங்கள் எல்லாத்தையுமே அல்றோம். ஆனால் எங்களை வந்து கண்ணோக்கி பார்க்கல முதல்வர். எம்எல்ஏக்கு உதவியாளராக வரவங்களுக்கு 25,000 கொடுக்குது, எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையான்னு அவங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நியாயமான கோரிக்கை தான். அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கலாம், இப்போ உதவியாளர்கள் 25,000, தூய்மை பணியாளர்களுக்கு அந்த கூலி. பொதுவாக இப்போ அந்த சப்ஜெக்ட் அவங்க தொட்டதே தப்பு. கார் கொடுக்குறேன், அதுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்ல தப்பு. ஏன்னா அவங்களுடைய மெயின் கோஷம் என்ன? நிதி இல்லை, காலியாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. காலியாக வச்சுட்டு போனால் எப்படி காரில் எம்எல்ஏவுக்கு அசிஸ்டண்ட்டு கூட சம்பளம் கொடுப்பாங்க? ஆகையினால அவங்க சொல்கிற மாதிரி நகர சுத்தி தொழிலாளர்கள் இல்லையா, தூய்மை பணியாளர்கள் மாதக்கணக்கில் ஒரு உண்ணாவிரதம் ஒரு போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு போது இதுக்கு எங்கே பணம் கேட்கறது நியாயம்தான். அதே போல் சட்டசபையில் வந்து சபாநாயகர் உட்பட எம்எல்ஏங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏங்க பாட்டு பாடி வர்றதோ, கேலி கிண்டல் செய்து வருவதோ, தகாத வார்த்தைகள் பேசி வருவதும். இதுக்கு முன்னால் நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்துறீங்க. சட்டமன்றத்துடைய நிகழ்வுகள் என்ன ஏதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு? நான் ஒன்றும் பண்ண முடியாது. சபாநாயகர் வந்து நீண்ட நாள் சபையில் இருந்தவர். இப்போ அவர் நடத்துகிற விதத்தை நான் பார்க்குற போது ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் தான் பண்ணுறார், இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறது அவர் தான் செய்ய முடியுமே தவிர நான் ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கு மரபும் தெரியல, சட்டமும் தெரியல. முதல்ல எம்எல்ஏக்களுக்கெல்லாம் போன உடனே ஒரு சட்டமன்றத்தில் ரூல்ஸ் புக்கு கொடுப்பாங்க. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை வாங்கி படித்தாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.